சின்ன நம்ம பிளானை ஊத்திக்கிட்டு குருவி கூட மண்டை திரும்பி வந்துட்டா. மர்மல எங்க போன இவ்வளவு நேரம்? சாரி ஆன்ட்டி, உங்ககிட்ட சொல்லாம போனது தப்பு தான். என்னது சொல்லாம போனியா? நான் வீடு முழுக்க இண்டு இடுக்கு மூளை முடுக்கு சந்து புத்தலாம் தேடிட்டு கிடந்தேன். எங்க சொல்லாம போனேன்? வெரி வெரி சாரி ஆன்ட்டி. எங்க டாடி சொன்னாங்க இந்த வில்லேஜ் ரொம்ப சூப்பரா இருக்கு, அழகா இருக்கும், அதனால ஒரு நாளாவது போய் சுத்தி பாருடா அப்படின்னு சொன்னாங்க. நான் தான் உங்ககிட்ட சொல்லாம போயிட்டேன் ஆன்ட்டி. உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாமன்னு நினைச்சேன். பாவி மக்கா, இந்த ஊரை சுத்தி பார்க்க போறாளா? போறதே போற, என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா நான் கூட வந்திருப்போம்ல. கேளவி ஒன்ன சுத்தி பார்க்க கூட்டிட்டு போனோமா? நானே வேற பிளானோட போயிருக்கேன். உனக்கு அந்த பிளான் தெரிஞ்சா அவ்வளவுதான், நீ உசுரை விட்டுருவ. ஆன்ட்டி சிங்கிளா தான் ஆன்ட்டி போகும், அதனால தான் நான் சிங்கிளா போனேன் ஆன்ட்டி. உன்னை காணல எனக்கு உசுறு போன மாதிரி ஆயிட்டு. உங்க அப்பாவுக்கு யாரு பதில் சொல்லுவா? எனக்கு நினைச்சோடனே தலை கிருகிருன்னு சுத்திட்டு அந்த அங்கேயுமா தேடி தெரிஞ்சு இங்க வந்து மண்டையை உடச்சிட்டு கிடக்கேன். உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமன்னு தான் ஆன்ட்டி நான் உங்ககிட்ட சொல்லாம கொல்லாம போனேன். ஆனா இந்த பாலா போன மேப்பால தான் ஆன்ட்டி ப்ராப்ளம். என்னது மேப்பா? எஸ் ஆன்ட்டி, மொபைல்ல மேப் போட்டுட்டு அது வழியா அப்படியே ஃபாலோ பண்ணி எல்லா இடமும் சுத்தி பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு அந்த மேப் சொல்லுச்சு எந்த வழியா போ அப்படின்னு. அந்த வழியா பாக்குறேன் பெரிய ஆறு போகுது ஆன்ட்டி, பெரிய ஆறு. அதெல்லாம் ஃபோர்ஹேர் அக்கா, அந்த ஆப் சொல்லுச்சு அந்த ஆத்துக்குள்ள தான் வழி இருக்குது, அது வழியா நடந்து போ அப்படின்னு. எங்க இருக்குது வழி? அப்படி போட அருவாளா? அதை நம்பி நீனும் இறங்கிட்டியா ஆத்துக்குள்ள? நாலு சின்ன போட்டு கேட்டியா? மேப் போட்டுட்டு இவ அங்கேயே சுத்தி இருக்கா. கடைசில ஆறு வந்திருக்கா, ஆத்துக்குள்ள வழி இருக்குன்னு சொல்லி இருக்கு. ஆத்துக்குள்ள இறங்கினாலா இறங்கலையா என்ன யாதுன்னு கேட்டுட்டு வரேன். அதுக்குள்ள உசு உசுன்னு கூப்பிடாதானே முச்சுடுங்க. எல்லா முழு கதையும் கேட்டாதானே ஒரு முடிவுக்கு வரலாம். விளங்குச்சு, சும்மா இரு, இதுல ஏதாவது ஒரு ட்விஸ்ட் கிடைக்கான்னு பாப்போம். அதை வச்சு இவளை தீத்து போடலாம். ஏடி இவ என்னடி சொல்லுதா? ஆத்துக்குள்ள வழி இருக்கு, அதுக்குள்ள போகணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என்ன திட்டி மேப் கிப்னு கிடக்கா? அது போன்லக்கா, அதை போட்டோன்னு வச்சுக்கியா. நம்ம பள்ளிக்கூடத்துல மேப் எல்லாம் படிச்சிருக்கோம்ல, 10ஆம் கிளாஸ்ல மேப் வரும்லக்கா, அதே மாதிரிதான் இந்த போன்லயும் மேப் வரும். நம்ம ஊர் மேப், அங்க போகணும் இங்க போகணும், இங்க வழி இருக்கு, இங்க தெரு இருக்கு, அது இருக்குன்னு காட்டும். அது வழியா நம்ம போனோம்னா நினைச்ச இடம் வந்திருக்கா. அது மாதிரிதான் போடுது. சில நேரத்துல எக்கு தப்பா எங்கேயா கொண்டு விட்டாலும் விட்டுரும். அதே மாதிரி இவளை கொண்டு விட்டுருக்கும் போல இருக்கு. ஆத்துக்குள்ள வழி இருக்குன்னு காணிச்சிருக்கல, இவ ஆத்துக்குள்ள சாருனால என்னளவோ தெரியலையா. பாவிமக்க இப்படி இல்லாம வந்திருக்கு. நான் என்னதான் போன் போடுவேன், இல்ல இருந்து யூடியூப பாப்பேன், அதுல ஏதாவது வீடியோ பாப்பேன். யார் எடுத்தா பாக்கையல அந்தால என்னாச்சு? அந்தால ஆத்துக்குள்ள வழி இருக்குன்னு இறங்கிட்டியோ? நான் அங்க போனேன்னு மஞ்ச குழம்பிட்டேன். அப்புறமா அங்க இருந்து திருப்பி வரலான்னு பார்த்தா எனக்கு பயமாயிடுச்சு. அந்தால எப்படி வரது என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரியல. போனை பாக்குறேன், போன் சுவிட்ச் ஆஃப். வா முடிஞ்சு கதை. அதான் நான் போன் போட்டதுக்கு சுவிட்ச் ஆஃப் வந்துச்சோ. கேளவி போனுக்கு மேல போன் போட்டுருக்குது. நம்ம எங்க இருக்கிறோம், எங்க போறோம், எங்க வரோன்னு இதுக்கு இதே சோழியா போச்சுது. சரியான சிபிஐ கிளவியா இருக்கும் போல இருக்கு. இதுக்கிட்டெல்லாம் குப்பை கட்டுனா அவ்வளவுதான், ஆஃப் மென்டலா ஆயிருவோம். ஐயோ இவ்வளவு பாஸ் ஆண்டி, எனக்கு போன் மேல போன் போயிட்டு இருக்கீங்க. கடைசியில போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சா? எனக்கு எப்படி திரும்பி வரேன்னு தெரியல. அப்புறமா ஒரு தாத்தா கிட்ட கேட்டேன். அந்த தாத்தா தான் எங்க மாதிரி போமா அப்படின்னு வழி சொன்னாங்க. அப்புறம் அப்படியே வந்த ஆண்டி. அல்ல வேலை அந்த தாத்தா கிட்ட கொண்டு விட்டாரு. இல்லைன்னு உங்க அப்பா காருக்கு என்ன பதில் சொல்லணும்? இப்ப என்ன செய்யன்னு தெரியலையா? இவ வேற வந்துட்டால திருப்பி. நான் வேற இவளோட கூடுதல் நகைக்கு கிடைக்கும் சொல்லிட்டு வேற ஏதோ பொண்ணு இருக்குன்னு சொன்ன மாதிரி 4 மணி சொல்லிட்டு இருந்தேன். எவ்வளவு தொகை நகைன்னு கேட்டேன். அது பட்டும் படாமலும் சொல்லிச்சு. என்ன ஏன்னு கேப்போம். ஒருவேளை 4 முடி சொன்ன பொண்ணு வந்து அவ வீட்டுல 100 பவுனுக்கு மேல 150 அப்படி இப்படின்னு நகைக்கு போட்டாவும் தெரிஞ்சுனா இவளை எப்படியாவது விரட்டி விட்டுட்டு அந்த பொண்ணை என் மோவனுக்கு கட்டிட வேண்டியதான். ஆமா அதுதான் சரியான ஐடியா. அது வரைக்கும் இவட்ட இந்த குருவி கூட மாட்டேன் ஒண்ணுமே பேசப்படாது, புடி கொடுத்துடப்படாது. பொறவுங்க உட்காந்துட்டு உங்க மோவனை தான் நான் கெட்டு சொல்லி தலைகளை நின்னுட்டேன்னா அவ்வளவுதான், நான் செத்தப்பா. 4 மணிக்கு மெதுவா நைஸா கேப்போம். எத்தனை மணி நகை போடுதாவோ என்ன தொகை கொடுப்பாவோ அந்த பொண்ணுக்கு. என்னக்கா இவ வேற திரும்பி வந்துட்டாளக்கா? வசந்தி நீ ஒன்னும் பயப்படாத. இந்த குருவி கூட மண்டலாம் ஒரு ஆளா? அவ வீட்டுல 100 பவுன் நகை தான் கொடுப்பாரு அப்பாக்காரு. நீ ஏதோ பொண்ணுன்னு சொன்னில, அதை விட கூடுதலா கொடுத்தா அந்த பொண்ணையை என் மகனுக்கு கட்டிடலாம், ஒரு பிரச்சனை இல்ல. நான் வசமா மாட்டேன்னு நினைக்கேன். பத்மாக்கா கேட்காங்க, நீ ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன்னு சொன்னில, அந்த பொண்ணுக்கு இந்த 100 பவுனோட மேல போடுவாங்களா எப்படி அப்படின்னு சொல்லி கேட்காங்க. பாத்துக்கோ 100 பவுனுக்கு மேல போட்டா அந்த பொண்ணை கட்டலாங்கிற மாதிரி ஒரு ஐடியாவை சொல்லுதாங்க. இந்த குருவி கூட மண்டையை அப்ப விரட்டி விட்டுறலாங்க. என் தங்கச்சி இப்படி பணாசு பிடிச்ச அலைதா, எனக்கு என்ன சொல்லனே தெரியல. எப்படி இப்படி மாறான்னு தெரியலையே. 4 மணி பேசாம இருங்க, வாயை வச்சுட்டு சொன்னா தேவையில்லாம எனக்கு என்னமா சொல்லி கடைசியில என்னத்துக்கு என்னமா கடைசியில ஆச்சு எனக்கு தெரியாது. இப்ப நான் என்ன சொல்ல? எனக்கு தெரியாது, நீங்க தானே ஆரம்பிச்சு வச்சீங்க, நீங்களே முடிச்சு வைங்க. கடவுளே நான் இப்ப என்ன செய்வேன்? இந்த கிளவி இந்த ஃபோர்கார் கூட சேர்ந்து ஏதோ ஐடியா போடுதுன்னு நினைக்கிறேன். போற போக்குல இந்த கிளவியை போட்டு தள்ளிட வேண்டியதான்.
ஏன் வசந்தி கேட்டுட்டே இருக்கு, நீ எங்க மாற உடனே? ஒண்ணு இல்லக்கா, கொஞ்சம் லேசு குழப்பமா இருந்துச்சு, அதான் திங்க் பண்ணிட்டு வந்தேன். நேரம் வர ஆயிட்டு இருக்கு, சீக்கிரம் சொல்லு தாயே, எல்லாமே உன் கையில தான் இருக்கு. எக்கோ, அது வந்துக்கோ, நகை தொகையெல்லாம் அந்த பொண்ணு வீட்டுல. என்ன வெண்டைக்காய் மாதிரி எடுத்துட்டு இருக்க? இந்த 4 முடி இழுக்கத பார்த்தா அந்த பொண்ணு வீட்டுல ஒத்து பவுன் கூட தரமாட்டா போல இருக்க. கேள்வி முழிக்க மொழியே சரியில்லையே, திருட்டு மொழியில முழிச்சிட்டு இருக்கு. கிளவி ஏதோ பிளான போட்டு ஆக்டிங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு போல இருக்கு. எதுக்கு கை பறந்துட்டு இருக்க? புஷ்பா, இது அடுத்த கண்ணீருட்டி, அடுத்த கண்ணீரு. என் மறுமலை காடலன்னு நான் துடியா துடிச்சிட்டு கிடந்தம்லாட்டி, உனக்கு தெரியும்லாட்டி. இன்னும் இங்க என்ன நடக்குனே தெரியலையே. பத்மாக்கா இவ்வளவு நேரம் குருவி கூட மண்டைய டார கிழிச்சு தொங்க விட்டாங்க. இப்போ 4 மணி இன்னும் என்னென்ன வருதுன்னு பாருங்க நம்ம பத்மக்கா வாயில இருந்து. என் பாசமுள்ள மருமலை, என் பணிவுள்ள மருமலை காடலன்னு சொன்னோடனே என் உசுறு போயிட்டம்மா. இப்ப அவளை பார்த்த உடனே தான் எனக்கு போன உசுறு திரும்பி வந்த மாதிரி இருக்கு. எங்கெங்கெல்லாமா வாட்டர் வரலன்னு சொல்லிட்டு மக்கள்லாம் கொடுத்தோறு நடு ரோட்ல இறங்கி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கிளவியை கூட்டிட்டு போய் ஓஸ் போட்டா கூட ஊருக்கே தண்ணி சப்ளை பண்ணலாம் போலுக்கு. அவ்வளவு தண்ணி கண்ணுல இருந்து வந்துட்டு இருக்கு. மருமலை, உன்னை காணலன்னு சொன்ன பச்சை தண்ணி கூட பல்லுல படாம இவ்வளவு நேரம் கிடக்கு. என் தங்கச்சியோட கேட்டு வரும் மருமலை. கேள்வி எப்படி போய் சொல்லுது? ஒரு நாளைக்கு 10 டைம்ஸ் தின்னுட்டு இருக்கோம், இன்னைக்கு கிரீன் வாட்டர் கூட பல்லுல படாம இருக்குதான். பொய்ய பாருங்க, பொய்ய. எவ்வளவுதான் கிரை பண்ணி பண்ணி இப்படி நல்ல பேர் வாங்குது, நம்மளும் கிரை பண்ணி நல்ல பேர் வாங்குவோம். இல்ல நம்ம மேல ஏதாவது டவுட் வந்துரும். ஆன்ட்டி, என் மேல இவ்வளவு லவ் ஆன்ட்டி? ஆமாமா ராசத்தி, என் தங்க குடமே, உன் மேல அவ்வளவு லவ் வச்சிருக்கேமா. லவ் லவ். மருமலை, அழாதமா அழாத. நீ வந்துட்டே, இனிமே நானும் அழ மாட்டேன், நீ அழாத. மருமலை, எனக்கு எல்லாத்த விட நீ தான் முக்கியம். யாராருக்கலாமோ ஆஸ்கர் அவார்டு கொடுக்காங்க, உங்க அக்காவுக்கு முதல்ல கொடுக்கணும்க்கா, உங்க அக்காவுக்கு முதல்ல கொடுக்கணும். ஆமாடி, என்னென்ன பேச்சு பேசுனவ தேடி, குருவி கூட மண்டன்னா அப்படின்னா இப்படின்னா அவளை என்ன மாதிரி கிழிச்சு தொங்க விட்டா. இப்ப பாத்தியா தலைக்கு மேல தூக்கி வச்சு கொண்டாடிட்டு கிடக்கா. என்னடி இது? அப்ப கேட்டு நம்ம பைத்தியக்காரியா? பைத்தியக்காரி இல்லக்கா, நம்ம 3 பேரும் அரை மண்டல் முக்கா மண்டல் முழு மண்டல் ஆகும். மருமலை, உன்னை இவ்வளவு நேரம் நிக்க வச்சுட்டேனே, உன் காலு வலிக்குமா மருமலை? உன் காலு பஞ்சு மெத்தையில பட வேண்டிய காலு. வா மருமலை, போவோம் வீட்டுக்கு. போறாதான் உனக்கு ஜூஸ் கீசு போட்டு தரலாம். ஓகே ஆன்ட்டி, வாங்க ஆன்ட்டி. இதெல்லாம் எதுல போய் முடிஞ்சு கொண்டாட போதோ தெரியல. போ மக்களே, நீ எப்போ வந்த? கொஞ்சம் முன்னால தான் சித்தி வந்தேன், எல்லாம் கேள்விப்பட்டு தான் வந்தேன். தேவா, எப்படி நீ விஷயம் தெரிஞ்சுதான் வந்திருப்ப. போனவ திரும்பி வந்துட்டாலும் நினைச்சு பதட்டப்படாத. ஆனா உனக்கும் யாழ் நிக்குதோ அதே நாள்ல அதே நேரத்துல கல்யாணம். என்ன தேவா, சந்தேகமா இருக்கும் நான் சொல்லுது நினைச்சா? அப்படிலாம் ஒண்ணு இல்லக்கா, உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. வாரமக்கா, எதை நினைச்சு கவலைப்படாத. சோறு திங்கம்மா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சித்தி, போயிட்டு வரேன், கொஞ்சம் வேலை இருக்கு வெளியில. 4 மணி, இந்த குருவி கூட மண்டைக்கு வாயில வாரதெல்லாம் போக்கி அவ என்ன சுத்தி பார்க்க போறாளா? ஏதோ ஒரு பிளான போட்டுட்டு தான் எங்கேயோ போயிருக்கா. ஆமாச்சுன்னா அவ பேசும்போதே தெரியுதுல, வாயில வரதெல்லாம் பொய்யின்னு. அவ திடீர்னு அங்க பாரு திரும்பி பேசும்போது வாய் ஒரு சைஸா குவாண்டிட்டு போச்சு. பாத்தியா நீ? எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு தான் இருந்தேன், சும்மா இருப்பேனா? இனிமேதான் அந்த குருவி கூட மண்டைய நம்ம க்ளோஸா வாட்ச் பண்ணணும். வாட்ச் பண்ணிருவோம் பாருங்க, நான் போய் அந்த குருவி கூட மண்டையிட்ட பேச்சு கொடுத்தோம்னா அவ்வளவுதான், உடனே அதுக்கு டவுட் வந்துரும். அப்ப என்ன செய்ய? இந்த பாருங்க 4 மணி, உங்களை தான் அது ஃபோர்கர்னு ரொம்ப பிடிச்சி போய் ஒரு மாதிரி நல்லா பேசுதுல, அதனால எப்படியோ நைஸா பேசி அதுகிட்ட இருந்து எல்லா விஷயத்தையும் அப்படியே மெதுவா கறந்துருங்க. ஓகே சின்ன பொண்ணு, டன். அதுக்குள்ள அந்த குருவி கூட மண்டைக்கு காத்து உங்களுக்கு அடிச்சுட்டாக்கோ. பாரு, பொறுப்பை கொடுத்துட்டேல, எப்படி கரெக்டா செஞ்சு முடிக்கணும் மட்டும் பாரு. அந்த குருவி கூட மண்டை யாரு, எங்க இருந்து வந்திருக்காங்க, அதுல பாதி டீடைல் நமக்கு தெரியும். மீதி டீடைலும் எப்படியாவது அவட்ட பேசி எடுத்து ஊறிட்டு வந்துருதே. அடியே வந்துட்டேன்டியே குருவி கூட. கவலைப்படாதக்கா, பாதி விஷயம் குருவி கூட மண்டையை பத்தி தெரிஞ்சாச்சு. இன்னும் மீதி விஷயத்தை மட்டும் இந்த 4 மணி அனுப்பியிருக்கேன், எப்படியாவது தெரிஞ்சு வந்திருக்கா. அதுக்கப்புறம் நம்ம சக்சஸ் தான். கேட்டி, அவன் யாரடி? அப்போ ஏதாவது தெரிஞ்சாச்சா? பாதி யார்ட்டி சொல்லுடி. ஏக்கோ, இப்பவே சொன்னா எப்படி? சஸ்பென்ஸா இருக்காண்டமா. அதான் இன்னைக்கு ஒரு 2 நாள் வெயிட் பண்ணு, எல்லா விஷயத்தையும் மொத்தமா சொல்லிருந்தே மாட்டேன். எங்க போயிட்டாரு நேரம் வர ஆயிட்டு. என் மாமியாக்களை ஏசிட் அடப்பா எப்போ போனா இவன் எங்க போனான்னு தெரியலன்னு. எங்க பந்தல் போடவே சாயந்தரம் வந்துருவான். இந்த நம்ம புஷ்பாக்கா வீடுன்னு சொல்லிருக்கேன் பாத்துங்க, மொட்டையேட்டு நீங்க உங்க அக்கா வீட்டு கூட்டி போயிருங்க. நான் பாத்துக்கிட்டே, நீ போ. என்னென்னவோ சொல்லுதா, பொறுத்தது பொறுத்தோம், 2 நாள் பொறுப்போம், எல்லா கதையும் வந்துரும் வெளிச்சத்துக்கு. எடுத்து மூக்கா, நாக்கு வேற ஊறிட்டே இருக்கு. நான் எடுத்து தரல, உங்க இஷ்டம் போல எவ்வளவு நாள் எடுத்து தின்னுங்க. எவ்வளவு நாள் இருக்கு? அடப்பாவிகளா, இந்த கிழவிகளுக்கு மட்டும் எங்க இருந்து தான் பேர்த்தம்பளம் கிடைச்சதோ தெரியலையே. என்ன மாதிரி வாங்கி வச்சு தின்னுட்டு இருக்குவா? கிலோ கணக்கு இருக்கும் போல இருக்க. நல்ல ரத்தம் ஊறிடும் இந்த கிழவிகளுக்கு. என்ன சூப்பரா இருக்குக்கா, நல்ல இனிப்பா இருக்குக்கா. எம்மா, அந்த கடையில வாங்குறதோட இந்த ஆக்கர்ல போட்டு வாங்கி திங்கியதாக்கா நல்ல அளவோல இருக்குக்கா. நைட் திங்க பேர்த்தம்பளத்துல எப்படி ஒரு 1/4 லிட்டர் ரத்தம் ஊறி இருக்கா நம்ம எல்லாத்துக்கும். ஆமா பஞ்சி, போன மாசமே டாக்டர் சொன்னாரு என்கிட்ட,
நல்ல ரத்த ஊற பொருளா வாங்கி தின்னுங்க, உங்களுக்கு ரத்த குறைச்சலா இருக்கு அப்படின்னாரு. நல்ல வேலை இன்னைக்கு பியார்த்தம்பளம் கிடைச்சி. இன்னைக்கு எப்படி தின்னு ரத்தத்தை கூட்டிட வேண்டியதான். கிழவிகளுக்கு வந்த வாழ்வ பாருங்க. நம்ம ஒரு 1/4 கிலோ பேர்த்தம்பளத்தை வாங்கி ஒரு மாசம் வச்சு வச்சு ஒன்னொன்னா தின்னுட்டு இருப்போம். இது கிலோ கணக்குல வாங்கி ஒரே நாள் தின்னு தீத்தும் போலங்க. எங்க இருந்து இதுகளுக்கு லக்கி பிரைஸ் அடிச்சுன்னு தெரியலையே. பாட்டிகளா ஐயோ வசமா சிக்கிட்டமா இருக்க. இந்த மஞ்ச மண்டைக்குள்ள பைக்கப்படுதுன்னு பியார்த்தம்பளம் வாங்கி தின்னா செல்ல தாயி விஷயம் தெரிஞ்சுதான் வந்திருக்கா போல இருக்கு. இன்னைக்கு ஆடி பூ எடுக்க போறா. நம்ம 3 பேரும் செத்தோம். இப்ப என்னக்கா செய்ய? கையில வேற பேர்த்தம்பளம், பக்கத்துல கூடையில வேற பேர்த்தம்பளம். லேமக்கிட்ட கேளா என்ன செய்யணும்? இவளேமக்கா நல்ல அமுட்டுக்கிட்ட முக்கா ஏக்கா மத்திய மஞ்ச மண்டை வந்து நிக்க. எனக்கு கை வரல கால் வரல, எனக்கு பியாஜும் வர மாட்டேங்கக்கா. அவ ஆடி தீத்து போடுவாக்கா. அவக்குள்ள வண்டி எதுனா நம்ம ஆக்கர்ல போட்டு வாங்கி திங்க. ஏக்கா இவ கண்டுபிடிச்சா வந்திருப்பா நினைக்க. இப்ப என்னக்கா செய்ய? இங்க நீ என்ன சிரிச்சிட்டு இருக்க? நாங்களும் பயந்து போய் குடல் கலங்கி போய் இருக்கோம். எங்க அப்பன் கூதலுக்குள்ள இல்லன்னு 2 பேரும் நீங்களே காட்டி கொடுத்துறிய போல இருக்க. 2 பேரும் நல்லா சிரிச்ச மாதிரி மூஞ்ச வச்சுக்கிடுங்க. அவளுக்கு எப்படி தெரியும் நம்ம அவ பைக்க தான் போட்டு பியார்த்தம்பளம் வாங்கி திங்காவோன்னு? பேசாம ஈரி அவ என்ன சொல்லுதான்னு பாப்பு. அதுக்கப்புறம் நான் சமாளிச்சுக்கிட்டேன். ஆமா பத்தியக்கா, நம்ம எதுக்கு காட்டி கொடுக்கணும்? சிரிச்ச மாதிரி இருப்போம். என்ன சங்கீதா அங்கே நின்று ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்க? சும்மா தான் பாட்டி, இந்த பக்கமா கடைக்கு போறதுக்கு வந்தேன். 3 பேர் அழகா உட்கார்ந்து பியார்த்தம்பளம் திங்கிறீங்களே. இப்ப இந்த பியார்த்தம்பளம் எங்க இருந்து கிடைச்சுன்னு உன் மண்டையில ஓடிட்டு இருக்குமே. எங்க இருந்து கிடைச்சுன்னு சொல்லட்டா? எங்க இருந்து பாட்டி கிடைச்சி? ராதிகாக்கு நாத்து புருஷன். அதான் எப்ப பார்த்தாலும் துபாய்க்கு போறேன், சிங்கப்பூருக்கு போறேன், மலேசியாக்கு போறேன்னு அங்க எங்க சர்க்கிட் அடிச்சிட்டு இருக்காம்ல. ஆமா, அழகு சுந்தரனே. அதே அழகு சுந்தரன் தான். அவன் தான் துபாய் போகும்போது என்ன பாட்டி வேணும்னு கேட்டான். நான் தான் சொன்னேன், அங்க ஏகப்பட்ட பியார்த்தம்பளம் மரம் கிடக்கும்லாயா, அது வந்து கொஞ்சம் பியார்த்தம்பளத்தை ஒரு கூட நிறைய பறிச்சுட்டு வா. எனக்கு வேற டாக்டர் ரத்தம் இல்லன்னு கிடக்காரு. ரத்தத்தை கொஞ்சம் ஊற வைக்கணும். ஒரு 1/4 லிட்டர் போல ஊற வச்சதை கொள்ளலாம். அதனால கொஞ்சம் நிறைய பறிச்சுட்டு வா அப்படின்னு. அவனும் துபாயில போய் 5-6 மரத்துல ஏறி பறிச்சு கொண்டு வந்திருப்பான் போல இருக்கு. ராத்திரி போலதான் அந்த பிளேட்ல இருந்து இறங்கணும் போல இருக்கு. அந்தால காலையில கொண்டு வந்து தந்துட்டு போறான். அந்தால 3 பேர் பங்கு வச்சு தின்னுட்டு இருக்கோம். வாவ், துபாயில உள்ள பேர்த்தம்பளம் ரொம்ப டேஸ்டா இருக்குமே. ஏ பஞ்சி 4-5 எடுத்து கொடு, அவளை திங்கிட்டு. இந்த சங்கீதா தின்னு, உனக்கு இல்லாததா கூட அஞ்சாறு தரட்டுமா? போதும் பாட்டி போதும். வாவ் சூப்பர் பாட்டி, இத மாதிரி ஒரு பேர்த்தம்பளத்தை நான் என் வாழ்க்கையில தின்னதே கிடையாது பாட்டி. கூட 2 மணி இருந்தா குடுக்குறீங்களா? என் பொண்ணு குடுக்குறேன். ஏ பஞ்சக்க கூட 5-6 எடுத்து கொடுக்க மோளுக்கு கேட்கல. இங்கடா கொண்டுட்டு வா, உன் மவளுக்கு கொண்டு கொடு. தேங்க்ஸ் பாட்டி, உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு, இலகுன மனசு. உடனே டக்குன்னு எடுத்து கொடுத்துறீங்களே. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. போயிட்டு வரேன். போயிட்டு வா, நல்லா இருப்ப. போயிட்டு வா. ஏ பாவி மக்கா, இந்த ஊர் உலகத்துல இந்த அநியாயத்தை கேட்க யாருமே இல்லையா? நான் வாரேன். லே வெந்து வேகாத மண்டையா, லே அவுச்ச முட்ட தலையா, ஆமாடா வாயா. வந்தேன்னு வச்சுக்கோ, உன் அக்கா பிரிச்சு உன் ஃபீஸ புடிங்கிட்டு விட்டுருவேன். நான் என் புருஷனை கூட இப்படி எல்லாம் பேசினது இல்லையே. நம்ம 4 மணிக்கா யாரையுமே காணுமே. யாரை இப்படி ஒரு மாதிரி நார கிழிச்சு தொங்க விட்டுட்டு இருக்காங்க? அதான் தெரியல. நானும் மண்டை குழம்பி போயில இருக்கேன். எம்மா இருக்க கோவத்துல 4 மணி வரலால நம்மளையும் சாத்தி போடக்கூடாத. கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். விஷயம் விபரீதமா போயிட்டு இருக்கு. என்ன ஏதுன்னு விசாரிங்க அண்ணி. 4 மணி 4 ஐயா 4 மணி மூஞ்ச பார்க்க சகிக்கல. 4 உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? அண்ணா நீ கேம்பரு, அவன் தான் எனக்கு பிரச்சனை. யார் அது? சின்ன பொண்ணு, எனக்கு நேரா பாரு. ஒருத்தன் என்னையே வச்சக்கண்டு வாங்காம பாத்துக்கிட்டே இருக்கான். யாரியாது எங்க 4 மணியை வச்சக்கண்டு வாங்காம பாக்குது? சின்ன பொண்ணு, யாரெல்லாம் அந்த தெருல போறாவோ ஆனா யாரையுமே பார்க்கல. அவன் என்ன மட்டும் தான் உத்து உத்து பாத்துட்டு இருக்கான் பாத்துக்கோ. 4 மணி அந்த அளவுக்கு நீங்க பேர் அழகி. அப்படி சொல்லுதியோ? ஆமாக்கா, நீங்க சொன்னாலும் சொல்லட்டாலும் நீங்க பேர் அழகிதான். உங்களுக்குன்னு ஒரு பெரிய ரசிகர் பட்டாளமே உங்க பின்னால இருக்க. ஆகா தோண்டல போர் போடாமலே தண்ணி வந்துரும் போல இருக்கையா. வேற தேவையில்லாம என்னத்துக்கு என்னமோ பேசிட்டு இருக்காத. என்ன ஏது கேப்பியா இப்படி? சின்ன பொண்ணு நாத்து என் கை இருக்க தசையில நேரா ஸ்ட்ரைட்டா பாருங்க. அங்க இருந்தா என்ன குறு 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 பாத்துட்டு இருக்கான். அட பாவி மக்கா, நீனா? 4 மணி பாத்துட்டேன். ஆளு யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். பாத்தி சின்ன பொண்ணு எவ்வளவு நேரம் என்ன பாத்துட்டு இருக்கான் தெரியுமா? 1/2 மணி நேரத்துக்கு மிச்சமா என்ன பாத்துட்டே இருக்கான். நான் விடுவனா சும்மா? என் புருஷனை மட்டும் கூப்பிட்டேன்னு வச்சுக்கா, அவர் அவ்வளவுதான். இவனை கண்டது நம்ம வெட்டி காக்கக்கு பட்டுறாரு. கடவுளே சிறுவனு, நான் பயங்கர கோபத்துல இருக்கேன். அவனை என்னமோ ஒண்ணு சொல்லி எடுத்து ஏமாத்தி கூட்டிட்டு வா. இந்த பழைய வாரலால கட்ட வாரலால அவனை பலர் நாள் அட்டி கொடுக்கணும். அவ்வளவுதானே? உங்க ஆசையை நிறைவேற்றாம நான் இருப்பேன். இப்ப பாருங்க, நைஸா பேசி எடுத்து கூட்டு ஓடியாரேன். ஆனா நீங்க மட்டும் எங்கேயாவது ஓடிடாதீங்க. அது எப்படி ஓடுமே? அவனுக்காண்டி காத்துட்டு தானே இருக்கேன். இன்னும் பாரு, அங்கேயே தான் நின்னுட்டு இருக்கான். நான் அவ்வளவுதான் பாரு. நாத்து வெற்றியோட வாரே. இவரும் உங்களை 1/2 மணி நேரத்துக்கு மேல வச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டே இருக்காரு. ஐயே, இது சோளக்கல்ல பொம்மல. ஆலபடி அந்த வாரல் எடுங்க. எதுக்கு சின்ன பண்ணு? எடுக்க சொல்லுதேன்.
குதிப்பு ரொம்ப ஓவரல்ல இருக்கு. அண்ணா எதுக்கு சின்ன பொண்ணு வாரியலு? இந்த சோளக்கல்ல பொம்மைக்கு மேல தூசியா இருக்கும், அது தட்டதுக்கா? அதுக்கு இல்ல, இன்னொரு ஆளை தட்ட வேண்டியிருக்கு. யாராது? வேற யாரும் இல்ல, நாலுபடி உங்களை தான். பேச்சுனா பேச்சு கொஞ்ச நெஞ்ச பேச்சா பேசுனியா உங்களெல்லாம். தாத்தா தருகிறது தாத்தா தருகிறது தாத்தா தருகிறது சின்ன பொண்ணு கிட்ட தாத்தா தருகிறது தாத்தா தருகிறது நாலுபடி குரங்கு சட்டை பண்ணதுல உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. சொந்தங்களே, நம்ம ட்ரினிட்டி ஹெர்பல்ஸ்ல ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் நிறைய பேர் வாங்கிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கும் தேவைன்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் போடுங்க. அவங்க அதை பத்தின டீட்டெயிலை உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். தமிழ்நாடு பாண்டிச்சேரி முழுசும் உங்களுக்கு ஃப்ரீ கொரியர் சார்ஜஸ் தான். பெண்கள் வீட்ல இருந்தபடியே எங்களுடைய ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மொத்தமா வாங்கி நீங்க ரீசேல் பண்ணலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தா கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை தொடர்பு கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போட்டுட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. நம்ம அஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திருங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். சரி சொந்தங்களே, அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.